ग्लानि भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। வணக்கம். ஓம் சாந்தி. யக்ஞேஸ்வர் பரமாத்மா வாழ்க்கை என்னும் வேள்வியை ஸ்தாபித்து மனித ஆத்மாக்களுக்கு மிகவும் ஆழமான ஆனால் சகஜமான ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தை கொடுத்து நம் மனதின் ஆழத்தில் உள்ள நமக்கு தேவையற்ற கசப்பு தன்மைகள் இவற்றை வெளியில் கொண்டு வருவதற்காக மனித வாழ்க்கையில் கர்மங்களின் ஆதாரத்தில் நாம் செய்யக்கூடிய சில தவறான கர்மங்களையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை நறுமணம் மிக்க ஒரு பூங்கொத்தாக மாற்றுவதற்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை நாம் கேட்டு அதை சிறிதளவாவது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கும் பொழுது நம் வாழ்க்கை வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க தொடங்குகிறோம். நம் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறத் தொடங்குகிறது. இதற்கு முன் நாம் பார்த்தோம், பரஸ்பரம் பாவயந்தோ, அதாவது மனிதனும் இயற்கைக்குள்ள ஒரு தொடர்பை பற்றி இது கூறுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு நாம் வாழத் தொடங்குகிறோம். நாம் நினைக்கிறோம் இயற்கை நம்முள் சேஞ்ச் கொண்டு வரும் பொழுது, மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது இயற்கை மாறும் என்று. ஆனால் இப்ப நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க, மனிதர்களுடைய மனதுல எண்ணங்கள்ல செயல்கள்ல நிறைய மாற்றம் வந்துவிட்டது. அந்த மாற்றத்தினால நம்ம உடல் என்னும் இயற்கையும் மாறிவிட்டது, நம்மை சுற்றிலும் உள்ள இயற்கையிலையும் மாற்றம் வந்துவிட்டது. அப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இப்போ நம்ம இயற்கையை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கு. ஆனால் எண்ணங்கள்ல நம்ம மாற்றம் கொண்டு வரணும். இப்போ இதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இப்ப நிறைய நோய்கள் அதிகரிக்கிறது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க. அப்போ எண்ணங்கள் இப்போ நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி யோகம், அதாவது உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும்பொழுது யோக அதிர்வலைகளின் மூலமாகவே இயற்கையில மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு நிறைய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம எண்ணங்கள் மூலம் இயற்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி? இயற்கை அப்படிங்கிறது ஒண்ணு மனிதர்களுடைய சுபாவத்தையும் நம்ம சொல்றோம், இவங்களுடைய நேச்சரே இப்படிதான் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய 5 தத்துவங்களால் ஆன இயற்கை. அப்போ இந்த சுபாவ மாற்றம் வரும் பொழுது இயற்கையிலும் மாற்றம் வரும். அப்போ இந்த சுபாவ மாற்றம் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, மன மாற்றம். அதுக்கு ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள்ல மாற்றம். அப்போ வெளிப்புற இயற்கை இருக்கு இல்லையா, இப்போ இந்த 5 தத்துவங்கள்ல முதல்ல சூரியன் நமக்கு என்ன கொடுக்கறான்? இந்த 5 தேவதைகள்னு சொல்றோம். இத அக்னி, நீர், இது எல்லாமே சூரியன் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த சூரியன் மூலமாக நமக்கு கிடைக்கும் பொழுது அதற்கு நன்றி உணர்வோடு நாம சூரியனுக்கும் ஒரு அர்க்கியம் விடுறாங்க, நீர் கொடுக்கறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல். அப்போ இந்த மாதிரி இயற்கை கிட்டமிருந்து நாம பெற்று இயற்கைக்கும் நன்றி உணர்வை நாம வெளிப்படுத்துறோம். அதனால பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம இயற்கை கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு திரும்பி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, அத கீதையில ஒரு பெரிய வார்த்தை, அது திருடன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கை நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்குறோம், ஆனா அந்த உணர்வை வெளிப்படுத்தாம நமக்காக மட்டும் அதை உபயோகப்படுத்துறது.
அப்போ இந்த ஒரு காப்பி காப்பி அடிக்கிறது மனிதனுடைய சுபாவம்னு சொல்றான், தெரியும் நமக்கு. அப்போ இந்த ஒருவருக்கொருவர் நம்ம நல்லதை கொடுத்து நல்லதை வாங்கணும். ஆனா காப்பியே, அதாவது ஒருத்தரை நம்ம பார்த்து ஃபாலோவே பண்றோம், அவங்களே பின்பற்றோம் அப்படின்னா, அந்த தேவ ஆத்மாக்களை நாம பின்பற்றும் பொழுது தேவதைகளை பற்றி சிந்தனை செய்து செய்து நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவினிட்டி அல்லது அந்த தெய்வீக தன்மை வெளியில வர தொடங்குது. அப்போ இங்க வேள்வி அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்தோம். இறைவன் யஜ்யம், அதாவது வேள்வியை ஸ்தாபனை செய்கிறார். அப்ப வேள்வி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, மனிதன் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை, அந்த கடமையை சரிவர சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது அதுவே ஒரு வேள்வியாக மாறிடுது. அப்போ ஒருவன் தன் கடமையை சரியாக செய்யறது கூட வேள்விதான். இந்த வேள்வி பிரபஞ்ச நிர்வாகிகளான, இப்ப நமக்கு தெரியும் இந்த உலகம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்தை அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அந்த 5 தேவதைகள்னு சொல்றோம், பஞ்சபூதங்கள், பிறகு அதோடு கூட வருண தேவதை, இந்திரன், அக்னி, சூரிய தேவதை, இவர்களெல்லாம் கூட தேவதைகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தேவதைகள், இத தேவதைன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்க, இவர்களுடைய கடமை ரொம்ப உயர்ந்தது, இது இல்லாம இந்த பிரபஞ்சம் இயங்காது. அப்போ அந்த தேவதைகள் இறைவனுடைய பணியாட்கள்னு சொல்லலாம் அவர்களை. அவர்கள் இறைவன் இல்லை, ஆனா அவர்களை நம்ம ஒரு தேவதையாக வணங்குறோம். ஏன் அப்படின்னா, அவர்கள் இறைவனுடைய கட்டளைப்படி தன் வேலைகளை நிர்வகிக்கிறது, சரியாக நிர்வகிக்கிறாங்க. அப்போ அந்த அவர்கள் நாம யஜ்யம் செய்யும் பொழுது தேவதைகளும் திருப்தி அடைகிறாங்க. அப்போ நம் கடமையை நாம சரியாக செய்யறோம், இறைவனுக்காக நம்ம இந்த யாகத்தை, கர்ம யாகம், ஞான யாகம்னு சொல்லலாம் இத, அதை செய்யும் பொழுது தேவதைகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த தேவதைகள் மகிழ்ச்சி அடையும் பொழுது இந்த வேள்வியானது ரொம்பவும் வெற்றிகரமாக மாறிடுது. அப்போ இந்த வேள்வியை இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், சஹ யக்யா பிரஜா சிருஷ்டுவா, அதாவது பரமாத்மா பிரம்மாவையும் படைத்து பிரம்மாவோடு கூட மனிதர்களையும் படைத்து இந்த வேள்வியை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு உபனிஷத்துல கூட ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. இந்த சிருஷ்டியோடைய தொடக்கத்துல பிரம்மா ஒரே ஒரு அக்ஷரம், ஒரு வேர்டு, ஒரு லெட்டர், அந்த அக்ஷரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. தேவர்களுக்கும் அதே மந்திரம், அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் 3 பேருக்குமே அவர் கொடுத்த அக்ஷரம் என்ன அப்படின்னாக்க த. த அப்படின்னா இத தேவதைகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கு, அதனால நமக்கு அகங்காரம் வந்துடக்கூடாது, அதனால தமனம், நாம அந்த அகங்காரத்தை அடக்கணும் அப்படின்னு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அசுரர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்க, நம்ம கிட்ட அசுர குணம் நிறைய இருக்கு, அதனால தயை அப்படிங்கிற ஒரு குணத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு அந்த தாலேருந்து தயை எடுத்துக்கிட்டாங்க. மனிதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்க, நாம நிறைய கொடுத்து இயற்கை கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய வாங்குறோம், அதனால நம்ம கிட்ட இருக்கிறத ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னாக்க, கொஞ்ச நாள் ஆக ஆக இதோடைய ஆரம்ப காலத்துல இருந்ததெல்லாம் மாறி தேவதைகள் தமனத்துக்கு பதிலாக அவங்கள் அப்படின்னாலே தானம், தேவதைகள் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அசுரர்கள் தமனம் அப்படின்னாக்க தயையை கடைபிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க எல்லாரையுமே அடக்குமுறையில எல்லாருடைய ஒரு இதை அடக்கிறதுக்காக தமனம் அப்படின்ற ஒரு இதை கடைபிடிச்சாங்க. மனித ஆத்மாக்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு பதிலாக தானம், எல்லார்கிட்டையும் கொடு கொடு, எங்கிருந்து கிடைச்சாலும் நாம அதை வாங்கிக்கணும். அப்ப அந்த ஒரே மனிதனுடைய லட்சியமே தானம் வாங்கிக்கிறதாக மாறிடுது. அப்போ தேவதைகள் நமக்கு இதுக்குதான் சொன்னாங்க, பரஸ்பரம் பாவயந்தா, ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கி, மரியாதை கொடுத்து வாங்கி மகிழும் பொழுது இந்த யஜ்யம் ரொம்பவும் பிராஸ்பர் ஆகும், செழிப்படையும் அப்படின்னு. இதையே இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி அடுத்தது
பரமாத்மா இங்க அர்ஜுனர்களாகிய நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, இஷ்டான் போகான் ஹி வோ தேவா தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாஹ. இஷ்டான் போகான் ஹி வோ தேவா தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாஹ. தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ. தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, இஷ்டான் போகான் ஹிவோ தேவோ. தேவதைகள் மகிழும் பொழுது, அவங்க உள்ளிருந்து மகிழ்ச்சி அடையும் பொழுது, மனிதர்களுக்கு இஷ்டான் போகான். போகான் அப்படின்னாக்க இங்க போகம்ன்ற அர்த்தம் இல்ல, நமக்கு தேவையான உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையுமே தேவர்கள் நமக்கு தராங்க. ஏன்னா யஜ்யத்திலிருந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. மனிதன் யாகத்தை செய்யும் பொழுது முதல்ல மகிழ்வது இந்த தேவ ஆத்மாக்கள். அப்போ இங்க யாகம் அப்படின்னா பொதுவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஹோமகுண்டம், அதுல உட்கார்ந்து பிராமண ஆத்மாக்கள் இந்த அக்னியை மூட்டி நெய், எள், அரிசி இதெல்லாம் வச்சு அவங்க ஆகுதி ஸ்வாஹா பண்ணி அப்படியே ஆகுதி பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆகுதி ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க இறைவன் ஸ்தாபிச்ச இந்த ஞான வேள்வியில மனித ஆத்மாக்கள் அமர்ந்து இந்த தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. கர்மங்களை இறைவனுக்காக செய்ய தொடங்குறோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள், தேவ ஆத்மாக்கள், இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட தேவதைகள் ரொம்ப மகிழ்ந்து போய் அவங்க நிறைய போக வஸ்துக்களை மனிதனுக்கு தராங்க. அப்ப தரும்பொழுது இதோட இன்னொரு அடுத்த பகுதி என்ன அப்படின்னாக்க, அதை கொடுக்கும் பொழுது அதை மனிதன் தான் மட்டுமே அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவன் மட்டுமே அதை சாப்பிடும் பொழுது அவன் திருடனாகிறான். அதாவது யாரிடமிருந்து நமக்கு என்ன கிடைச்சதோ அவர்களுக்கு நான் படைக்கணும். போக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நைவேத்தியம். அப்ப நாம் இறைவனுக்கு அதை படைக்கணும். அதை கொடுத்த தேவதைகள் கொடுத்த இறைவன் ரெண்டு பேருக்குமே அதை அர்ப்பணித்து இறைவன் அந்த யஜ்யத்திலிருந்து சாப்பிடணும். அப்படி இல்லை யாராவது தான் மட்டும் சுயநலத்தோடு அதை உபயோகப்படுத்தினாக்க திருடனுக்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்கு இதுல. அப்போ உதாரணத்திற்கு, அதாவது தன் சுகத்திற்காக மட்டும் ஒருவன் ஒரு பொருளையோ இல்ல ஒரு இதை யூஸ் பண்ணினா, எந்த ஒரு வஸ்துவையோ இல்ல சர்வீசஸையோ எதை நம்ம தனக்காக மட்டும் யூஸ் பண்ணினாக்க அது திருட்டு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க பரமாத்மா கீதையில சொல்லியிருக்கார். அதை என்ன திருட்டு மனப்பான்மை அப்படின்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ஒருத்தரோட வீட்டுக்கு. அங்க போயிட்டு அவங்க வீட்டு ஓனர் இல்ல, அவங்க உள்ள எங்கேயோ இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. நாம வந்தது அவங்களுக்கு தெரியாது. நாம போய் நாமளே சோஃபால உட்கார்றோம். கொஞ்சம் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறோம். நாமளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றோம். அப்போ நாம தவறா ஒன்றும் பண்ணல. அங்க இருக்கிறது எதுவும் எடுத்துக்கிட்டும் போகல. ஆனா அவர் உரிமையாளருக்கு தெரியாமையோ இல்ல அவருடைய ஒரு அனுமதி இல்லாம நம்ம இதை எல்லாமே உபயோகப்படுத்தும் பொழுது அது கூட திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த யாகம் இறைவன் படைத்தது. இந்த யாகத்திலிருந்து தான் எனக்கு எல்லாமே, நான் இந்த வாழ்க்கையில உபயோகப்படுத்துற எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்தது. அப்போ இறைவன் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்லி நான் அவருக்கு நைவேத்தியம் வைத்து படையல் வைத்து அவருக்கும் கொடுத்து நான் உண்ணும் பொழுது அது திருட்டுத்தனம் ஆகாது. இப்போ இயற்கை இருக்கு. இயற்கை நமக்கு நிறைய கொடுக்குது. விவசாயி என்ன பண்றான், உழுது ரொம்ப நிறைய உழைக்கிறான். அப்போ அவன் நேரம் கொடுக்கறான், தண்ணீர் விடுறான், எல்லாமே செய்து காத்து அவன் அறுவடை செய்யக்கூடிய நேரம் வருது. அப்ப தானியங்களை அவன் அறுவடை செய்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்க பூமிக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. கடைசியில போயிட்டு ஓரமா பூமியில மூலையில கொஞ்சம் தானியத்தையும் போட்டுட்டு வருவாங்க. அதாவது இந்த இவ்வளவு செல்வத்தை எனக்கு கொடுத்த அந்த பூமிக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஏதாவது பட்சிகளோ காகம் போன்றவை இதை சாப்பிட்டும்
அதுக்கும் நாம ஒரு பகுதியை கொடுக்கணும். இந்த இவ்வளவு விஷயங்கள் எனக்கு கொடுத்த பரமாத்மாவுக்கும் நான் அர்ப்பணிக்கணும். இயற்கைக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு அர்ப்பணித்துட்டு பிறகு நாம் அதை நம்ம உபயோகத்துக்கு யூஸ் பண்ணணும். இந்த யாகம் இறைவனுடையது, என் வாழ்க்கை இறைவனுக்காக. அப்ப நான் இறை சேவைக்காக அர்ப்பணித்து இறைவனுக்கு அந்த பொருளை அர்ப்பணித்து நன்றி தெரிவித்து படைத்து அதை உண்ணும் பொழுது நாமும் திருப்தி, நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையும் திருப்தி, இறைவனும் பரமாத்மாவும் என்னிடம் இருந்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரு படைக்கும் மனப்பான்மை, நன்றி மனப்பான்மை நமக்குள்ள இருக்கிற கான்ஷியஸ்னஸ, அதாவது தெய்வீக குணங்களையும் வெளிக்கொண்டு வருது. அப்போ இது யாகமாக எப்ப மாறும் என் வாழ்க்கை அப்படின்னா, இறை சேவைக்காக நான் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது மட்டுமே இது யாகமாக மாறும். நாமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்த பரமாத்மாவுக்காக மனதால் அர்ப்பணித்து நம் வாழ்க்கையும் ஒரு யாகமாக மாற்றுவோம். ஓம் சாந்தி.